திராவிடம் செத்து போச்சு. அது வயதை காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சு. அது ஐயா விஜயகாந்த் 2 ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுருவாரு. கடற்கரை கடற்கரை தான். நீங்க 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுக இல்ல. திராவிடம் செத்து போச்சு. அது வயதை காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சு. அது ஐயா விஜயகாந்த் 2 ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுருவாரு, செத்துருவாரு. உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க, செத்துருவாரு ஐயா. அப்ப அக்கா ரேவதி அந்த இவர் அந்த இளம் பெண்களை காப்பாற்றணும், நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு, என்னை இந்த அருவாளை கொடுத்து இந்த ஒரு சூலாயுதம் மாதிரி இருக்கு அதுல இப்படி சாத்தி வச்சிரு, சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ இந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிருன்றாப்ல. இதுதான் திமுக. அவர் செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு. ஆனா இதுதான் கதை. அவர் 2 ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுறாப்ல, செத்துருச்சு திராவிடம். இப்ப அருவாளை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது. அது ராதாரவி என்ன பண்ணுவாரு, வெள்ளிக்கிழமை ராமசாமி, இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல, அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி. வேகமா வருவாப்ல, கூட்டமா வந்துட்டு டங்கு 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 டங்குன்னு எங்க அப்பா இளையராஜா வர பயங்கரமா இசையை போட்டுருவாப்ல. அப்படி நின்று மெதுவா ஒரு காத்து விகுன்னு அடிக்கும்போது அப்படியே சத்துன்னு இப்ப சாத்தி வச்சிருக்காங்க. ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்ப, நீ வேணா பாரு விழும். டேய் நீ எழுதி வச்சுக்கடா. அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழெண்ணெய் சிலையை தூக்கி நாங்கள் வழக்கு போட்டு வைக்க சொல்லியிருக்காரு நீதிபதி. நம்ம தாத்தா சங்கரதாஸ், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் சிலை எல்லாத்தையும் தூக்கிட்டான். ஆனா எல்லாத்துலயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு விழா, கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மதுரையில் ஒரு 100 கோடிக்கு கட்டி நூலகத்துக்கு பூரா அவர் பேர் தான், இதெல்லாம் அவர் பேர். அங்கே நம்ம பாட்டையும் ஒருத்தருக்கான் பார்த்தா பாண்டித்துறை தேவர் வள்ளல், அவன் பேரை வைக்கலாம். அவன் தான் 4ஆம் தமிழ்ச்சங்க வச்சு தமிழ் வளர்த்தான், அவனை வைக்கல. அங்கே நம்ம தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்கலாம், அதை வைக்கல. எல்லாமே எங்க பார்த்தாலும் ஒண்ணு கழிப்பிடம் குடிப்பிடம், 2க்கும் வைக்கல. அது 2க்கும் தான் வைக்கல. எல்லா இடத்துலையும் பேரு. இப்ப 540 கோடிக்கு மகாபலிபுரத்துல இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, அங்க ஒரு கலை மன்றம் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா தான், அவங்க அப்பா பேர்ல தான். அப்ப அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான், எவருக்கும் கல்லறை இல்லை. உலக புகழ்பெற்ற 2வது கடற்கரை, எவருக்கும் கல்லறை இல்லை. என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன், செக்கெழுத்தவன், தூக்குழுத்தவங்க எங்க செத்து எங்க போச்சிருக்குன்னு தெரியல. இதை பார்க்கும் போதெல்லாம் கொலவெறி வருது. கடற்கரை கடற்கரை தான். நீங்க 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுக இல்ல. அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம கிளப்பணும். இதுல நாங்க ஒன்னும் இடிக்க வேண்டியதில்லை. நாங்க வென்றுட்டோம். முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும்.